ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட பொண்ணு தூங்கிட்டுருக்கா. மற்ற ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட எதை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக மெய்யான தெய்வத்தை கண்டடைஞ்சிருவாங்க. தான் பிறந்ததுக்கான காரணமும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்களா யோசிக்கலையான்னு நமக்கு தெரியல. ஆனால் ஏன் அதை யோசிக்க விருப்பப்பட மாட்றாங்க? ஏன் இதான் நம்ம தலையெழுத்து, இப்படித்தான் நம்ம வாழணும் போல் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்க? ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள பற்றி யோசித்தாங்கன்னா, ஏன் இது நடக்குது நம்ம வாழ்க்கையில், எதனால் நடக்குது, இதுலேருந்து நம்ம எப்படி விடுதலை பெற முடியும், எல்லாத்தையுமே சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சொல்லலாம், போராட்டங்களையும் சொல்கிறோம். நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறுறோம், அதில் எந்த தப்பும் இல்லை. அதையும் மீறி நம்ம வாழ்க்கையில் ஏன் பிரச்சனைகள் வருது அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கான உண்மையான தெய்வத்தை, சொந்த இரட்சகரை, அதாவது நம்ம பாவத்துக்கு தான் மனிதனாக ஒரு தெய்வம், மிக இல்லா தெய்வம், அவரை வர்ணிக்க வார்த்தை இல்லாத தெய்வம், இந்த உலகத்தை வார்த்தையால் உண்டாக்கின தெய்வத்தை அறிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இன்னும் நாம் நோய் நொடி பிரச்சனை போராட்டம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்ருக்கோம். எந்த ரூபத்தில் எந்த பிரச்சனை வருதுன்னே தெரியாது. ஏன்னா நம்மளை சுற்றி நடக்கிறது, பைபிள் ஒரு வசனம் சொல்லும், மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. அதாவது மனுஷர்களோடு நமக்கு போராட்டம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் நினைக்கலாம் மனுஷங்களால் தானே நமக்கு பிரச்சனை வருது. அப்படி இல்லை. அவங்க பின்னாடி இயங்கி கொண்டிருக்கிற அந்த சாத்தானை வழிபடுகிறவர்கள் இருக்கார்கள்ல, அந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ், அந்த சாத்தானுடைய ஆவிகள்னால தான் நமக்கு பிரச்சனை, போராட்டம், வியாதி எல்லாமே வருது. அப்போ எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கோம், அதனால இப்படியே செத்துருவோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம முன்னாடி துன்பத்தை அனுபவிச்சிருப்போம், அல்லது இனிமே வரும் கண்டிப்பாக. அதே மாதிரி தான் எல்லார் வாழ்க்கையிலையும் அப்படி தான். அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்துட்டு மெய் மறந்து இருந்துடாதீங்க. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது. அதற்கு நம்மளுடைய தெய்வத்தை, மெய்யான தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவே உண்மையான தெய்வம். அவர்தான் நம்மளை இந்த உலகத்திலேருந்து காப்பாற்றுவதற்கும் இந்த வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றுவதற்கும் அவரால் மட்டுமே முடியும். ஆமேன்.